புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு உற்சாகமாக செவிலியர் தினம் விழா கொண்டாடப்பட்டது. புதுக்கோட்டை பேலசிட்டி ரோட்டரி சங்கம், இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளை, ஸ்ரீ பார்வதி ஜுவல்லர்ஸ் உள்ளிட்டோர் இணைந்து உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு தன்னை உருக்கி பிறரை காக்கும் தன்னலமற்ற சகோதரிகளுக்கு உலக செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள், செவிலியரின் சிறந்த பணிக்கான பாராட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா என முப்பெரும் விழாவாக உலக செவிலியர் தின நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் பாவேந்தர் பள்ளி ஆலோசகர் காசிநாதன், புதுக்கோட்டை பேலசிட்டி ரோட்டரி சங்க ஸ்ரீ பார்வதி ஜுவல்லர்ஸ் நிறுவனர் முருகராஜ், இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளையின் தலைவர் அனிதா தனசேகரன், இந்திய மருத்துவ சங்கம் புதுக்கோட்டை கிளை செயலாளர் மாலா சங்கர், அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ பார்வதி ஜுவல்லர்ஸ் நிறுவனர் முருகராஜ் ஏற்பாட்டில் ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் 30க்கும் மேற்பட்டோருக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கி ஃப்ளாஸ்க் உள்ளிட்டவைகள் வழங்கி உற்சாகமாக செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் டீம் ஆஸ்பத்திரி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் சலீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட செவிலியர்களின் பணியினை பாராட்டும் விதத்தில் அவர்களுக்கு ஒவ்வொருவரும் நினைவு பரிசுகள் வழங்கி பொன்னாடைகள் போற்றி உற்சாகமாக வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். மேலும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட இடங்களிலும் செவிலியர் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ராணியார் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உற்சாகமாக நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் 30க்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு ஸ்ரீ பார்வதி ஜுவல்லர்ஸ் நிறுவனர் முருகராஜ் ஏற்பாட்டில் நினைவு பரிசுகள், பொன்னாடைகள் போற்றப்பட்டு ஃப்ளாஸ்க் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு உற்சாகமாக செவிலியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேபோல் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய ஜுவல்லரி வளாகத்திலேயே உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் எனவும் ஸ்ரீ பார்வதி ஜுவல்லர்ஸ் நிறுவனர் முருகராஜ் தெரிவித்து செவிலியர்களை உற்சாகப்படுத்தினார்.